Audio Jungle. ஹாய், வெல்கம் டு கவ்லன் கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ரொம்பவுமே சூப்பரான பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு மட்டன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் 1 கிலோ, கடலெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், நெய் 4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 400 கிராம், தயிர் 150 ml, பூண்டு 15 பல், இஞ்சி 2 துண்டு, பச்சை மிளகாய் 9, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணதும் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். மட்டன் இப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 துண்டு அளவு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதே சேம் சைஸில் தான் இந்த இஞ்சியையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இஞ்சியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறமா மல்லித்தூள், இந்த 3ஐயும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம மட்டன் நல்லா தண்ணி ரிலீஸ் பண்ணி நல்லா உருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மட்டனோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதையும் வதக்காமல் அப்படியே நம்ம பச்சையாக அரைச்சி சேர்க்கறது தான். இது இப்படியே 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பேஸ்ட்டு சேர்த்து 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி ஓரளவு சுண்டி வந்திருக்கு பாருங்க. இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு, மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பவுடரை நான் 3 பக்கம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விடும்போதே அந்த மசாலா வாசனையெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக வருதுங்க. இந்த மசாலாவோட வாசனை, உப்பு, காரம் எல்லாமே மட்டனில் வந்து சேர்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சி கழுவி எடுத்து வச்சிருக்க தண்ணியவே இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தாவே கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 6 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வதக்கறதுக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. மல்லி தலையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மல்லித்தண்டை ஒரு 15 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி துண்டை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு அதில் இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணிட்டு அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா, இஞ்சி, மல்லித்தண்டு, இந்த 3ஐயும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பாருங்க நம்ம மட்டன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை ஒரு கிளறிட்டு இதை அப்படியே அந்த கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க நம்ம கிரேவி நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச மசாலா பவுடரையும் மல்லித்தலையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல் மட்டன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.